Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் சாப்டர் 2 பவர் பிளே தான் பார்க்க போறோம். Experiencing the power play, an impossible venture. Take a sheet of paper as large a sheet as you can find. Fold it once, fold it again and again. இப்போ உங்ககிட்ட வந்து எவ்வளவு பெரிய சீட் இருக்கோ அந்த சீட் வந்து எடுத்துக்க சொல்றாங்க. அதை ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் வந்து ஃபோல்ட் பண்ண சொல்றாங்க. திரும்ப அதை வந்து ஃபோல்ட் பண்ண சொல்றாங்க. இதே மாதிரி அதை திரும்ப திரும்ப ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே எந்த அளவுக்கு உங்களால ஃபோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு ஃபோல்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. How many times can you fold it over and over? திரும்ப திரும்ப அந்த பேப்பரை உங்களால எத்தனை டைம் வந்து ஃபோல்ட் பண்ண முடியும்? Yes to say, I heard that the sheet of paper can't be folded more than 7 times. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்கிட்ட இருக்க பேப்பரை நான் ஃபோல்ட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா 7 டைம்ஸ்க்கு மேல என்னால அதை ஃபோல்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. Roxy replies, what if we use a thinner paper like a newspaper or a tissue paper? இப்போ வந்து நம்ம நியூஸ் பேப்பரோ அல்லது ஒரு டிஷ்யூ பேப்பர் தின்னரா இருக்க பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால எத்தனை டைம் வந்து ஃபோல்ட் பண்ண முடியும்? Try it with a different type of paper and see what happens. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ல டிஃப்ரெண்ட் திக்னஸ்ல இருக்க பேப்பர் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து ட்ரை பண்ண சொல்றாங்க. If you can fold a paper 46 times, it will be so thick that it can reach the moon. Suppose ஒரு பேப்பர் வந்து 46 டைம் நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு லென்த்தா இருக்கும் அப்படின்னா நீங்க மூணையே வந்து டச் பண்ற அளவுக்கு லென்த்தா இருக்கும். அப்போ மூன் அப்படிங்கிறது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு பேப்பர் இருக்கு, அந்த பேப்பரை வந்து எத்தனை டைம் வேணாலும் நம்மளால ஃபோல்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் அந்த பேப்பரை வந்து 30 ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு திக்னஸ்ல இருக்கும் அப்படி சொல்லி கெஸ் பண்ண முடியுமா? இப்ப இதுதான் வந்துட்டு ஒரு சீட் ஆஃப் பேப்பர்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த சீட் ஆஃப் பேப்பரை நம்ம ஒன் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பார்ட் கிடைக்கும்? 1 2 பார்ட் வந்து கிடைக்கும். சப்போஸ் இந்த 2 பார்ட் இருக்க பேப்பரை நம்ம திரும்பவும் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பார்ட் கிடைக்கும்? நமக்கு 4 பார்ட் வந்து கிடைக்கும். இப்ப இந்த 4 பார்ட் இருக்க பேப்பரை திரும்பவும் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சைடு 4 பார்ட், இந்த சைடு 4 பார்ட், அப்ப 8 பார்ட் வந்து கிடைக்கும். இப்ப இந்த 8 பார்ட் இருக்க பேப்பரை திரும்பவும் ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா 16 பார்ட் வந்து கிடைக்கும். இப்ப இந்த 16 பார்ட் இருக்க பேப்பரையும் திரும்ப ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா 32 பார்ட்ஸ் வந்து கிடைக்கும். சீட் ஆஃப் பேப்பர் இருக்கு, அதை நம்ம எத்தனை ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 and 5 5 ஃபோல்ட் வந்து பண்ணிருக்கோம். இப்போ 5 டைம்ஸ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிருக்கோம். அப்படி 5 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது இதுல எத்தனை ஃபோல்ட் இருக்குன்னு சொன்னோம்? 32 ஃபோல்ட் வந்து இருக்குன்னு சொன்னோம். இப்போ இத ஷார்ட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை பார்ட் கிடைச்சது? 2 பார்ட் வந்து கிடைச்சது. இப்போ இதே இது 2 ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை பார்ட் கிடைச்சது? 4 பார்ட் கிடைச்சது. அப்ப இது எதோட மல்டிப்ளிகேஷனா இருக்கு? 2 ஓட மல்டிப்ளிகேஷனா இருக்கு. அப்போ இது எத்தனாவது ஃபோல்டுல வந்துச்சு? 5th ஃபோல்டுல வந்துச்சு. அப்போ 2 நம்ம 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 32 அப்படிங்கிறது வருதான்னு செக் பண்ணலாமா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. Say you can fold a sheet of paper as many times as you wish. சீட் ஆஃப் பேப்பர் இருக்கு, அந்த சீட் ஆஃப் பேப்பர் வந்து நம்மளால எத்தனை டைம் வேணாலும் ஃபோல்ட் பண்ண முடியும்னு நினைச்சுக்கலாம். Would its thickness be after 30 fold? இப்ப அந்த பேப்பரை வந்து நம்மளால 30 ஃபோல்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அந்த பேப்பரோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்ப அந்த சீட் ஆஃப் பேப்பரோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 0.001 சென்டிமீட்டரா வந்து இருக்கு. இப்போ அதே பேப்பர் வந்து நம்ம 30 ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு திக்னஸ் வந்து இருக்கும்? நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? எத்தனை டைம் அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்றோமோ அத்தனை டைம் 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பேப்பரோட ஃபோல்ட் வந்து தெரிஞ்சிரும்னு சொன்னோமா? அப்போ 30 ஃபோல்ட் இருக்கு. அப்போ 30 டைம் நம்ம என்ன செய்யணும்? 2 வந்து மல்டிபிள் பண்ணணும். நம்மளால 30 டைம் 2 மல்டிபிள் பண்ணிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 10 10ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்றோம். அப்படி அப்போ 2 வந்து 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. இப்போ 5 2 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 32. அதே மாதிரி இந்த 5 2 மல்டிபிள் பண்ணா 32. இப்போ 32வையும் இந்த 32வையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10 டைம்ஸ் 2 மல்டிபிள் பண்ணா என்ன வேல்யூ வருமோ வந்துருமா? அப்ப நம்ம 32வையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2 2s are 4, 3 2s are 6, 3 2s are 6, 3 3s are 9.
4, 6 plus 6, 12, remainder 1, 9 plus 1, 10, 1024. அப்போ 10 times 2 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது 1024 வருது. ஆனா நமக்கு எத்தனை fold வேணும் 30 fold வேணும். அப்ப இந்த 10 times கண்டுபிடிச்சதை நம்ம 3 times மல்டிபிள் பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் இதை வந்து 10 times இருக்கத நம்ம அடுத்து 20 times மாத்தணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் இந்த 1024 திரும்ப வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். 4 4s are 16, remainder 1, 4 2s are 8, 8 plus 1 9, 4 0 0, 1 4 is 4. Next 4 2s are 8, 2 2s are 4, 0 2. Next 0 0 0 0. Next 1 4 is 4. 1 2 is 2, 1 0 is 0, 1 1 is 1. இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வரும் 6, 9 plus 8, 17, remainder 1, 5, 4 plus 4, 8, 2 plus 2, 4, 0, 1. இப்போ நம்ம வந்து 20 times 2 வந்து மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது 1 0 4 8 5 7 6 10,48,576 வருது. இப்ப இதே இது 30 times அப்படின்னா என்ன செய்யணும் இந்த நம்பரை நம்ம திரும்ப 1024 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 0 4 8 5 7 6 நம்ம 1024 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 6 4s are 24, ரிமைண்டர் வந்து 2, 7 4s are 28, 8 plus 2 30, ரிமைண்டர் வந்து 3, 5 4s are 20, 20 plus 3 23, ரிமைண்டர் வந்து 2, 8 4s are 32, 32 plus 2 34, 4 4s are 16, ரிமைண்டர் 1, 1 1 4 is 4. 2 ஆல மல்டிபிள் பண்றோம் 6 2s are 12, ரிமைண்டர் வந்து 1, 7 2s are 14, 14 plus 1 15, ரிமைண்டர் 1, 5 2s are 10, 10 plus 1 11, ரிமைண்டர் வந்து 1, 8 2s are 16, 16 plus 1 17, ரிமைண்டர் வந்து 1, 4 2s are 8, 8 plus 1 9, ரிமைண்டர் எதுவுமே கிடையாது 0 1 2 is 2. திரும்ப வந்து 0வால மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே 0வா இருக்கும். நெக்ஸ்ட் 1ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இதே நம்பர் தான் வரும். அப்போ 6 7 5 8 4 0 1 இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 4 இருக்கு 4 நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். 2 இருக்கு ஸோ 2 அப்படி போட்டுக்கிறோம். 5 plus 3 8, 6 plus 1 7, 7 plus 4 வந்து 11, ரிமைண்டர் வந்து 1, 6 plus 7 வந்து 13, 13 plus 7 20, 20 plus 1 21, ரிமைண்டர் வந்து 2, 9 plus 1 10, 10 plus 5 15, 15 plus 2 17, 4 12, 12 plus 1 12 plus 1 வந்து 13, ரிமைண்டர் 1, 4 plus 2 6, 6 plus 1 7, 0 1. அப்ப ஆன்சர் என்ன வருது 1 0 7 3 7 1 1 8 2 4. அப்போ 1,73,711,824 வரும். இப்போ 30 fold இருந்தது அப்படின்னா அதுல மொத்தம் எத்தனை பார்ட் இருக்கும் அப்படின்னா 1,73,711,824 வந்து இருக்கும். இப்போ 1 sheet of பேப்பரோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கு 0.001 வந்து இருக்கு. அப்போ இந்த ஃபோல்டு 1,73,711,824 ஃபோல்டு இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு திக்னஸ் இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த நம்பரை 0.001 ஆல மல்டிபிள் பண்ணா கிடைக்குமா. அப்ப இதை வந்து 1 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதே நம்பர் தான் வரும். இங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா என்ன வரும் 1,73,711 வருமா. இப்ப இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்ப இது சென்டிமீட்டர்ல இருக்கிறத நம்ம கிலோமீட்டர்ல மாத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும் 10,000 ஆல டிவைட் பண்ணணும். 10,000 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் 10.737 வரும். அப்போ 30 fold இருந்தது அப்படின்னா அந்த fold வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல இருக்குமா 10.7 கிலோமீட்டர்ல வந்து இருக்குமா. Let us find out how thick a sheet of paper will be after 46 folds. இப்ப இதே பேப்பர் வந்து 46 foldக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இந்த 46 fold வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் the following table list the thickness after each fold. Observe that the thickness doubles after each fold. sheet of paper ஓட thickness வந்து எவ்வளவு இருந்தது 0.001 சென்டிமீட்டர் வந்து இருந்தது. இப்போ இத வந்து 1 fold பண்ணும்போது அது 0.002 சென்டிமீட்டரா மாறும். இப்போ இதே இது 2 foldல வந்து 0.004 சென்டிமீட்டரா மாறும். அடுத்து 3rd foldல வந்து 0.008 இருக்கும். இது எப்படி இருந்தது 2 ஓட மல்டிபிள்ஸா வந்து இருக்கும்.
16, 32, 64 is 128. So fifth fold வந்து கொடுத்திருக்காங்க. sixth fold வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த நம்பரை இதே நம்பரோட திரும்ப நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். இப்போ 0.032 ஓட நம்ம அதே 0.032 ஆட் பண்ணா நான் sixth fold வந்து கிடைக்கும்னு சொல்றேன். கிடைக்குதான்னு பார்ப்போமா? 2 plus 2 4, 3 plus 3 6, 0.064. முன்னாடி உள்ள fold வந்து தெரிஞ்சுது அப்படின்னா அடுத்த உள்ள fold நம்ம என்ன செய்யலாம்? அதே நம்பரால நம்ம இன்னொரு டைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா கிடைச்சிரும். சப்போஸ் இந்த fold வந்து கொடுத்துட்டு இந்த fold கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்? இந்த நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணா இந்த நம்பர் கிடைச்சிரும். 2 ஆல டிவைட் பண்ணா இந்த நம்பர் வந்து வருதான்னு பார்க்கலாமா? 0.256 வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து 2 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 2 is 2, 2 2s are 4, ரிமைண்டர் 1, 8 2s are 16, 0.128. அப்போ இந்த fold கொடுத்து இந்த fold வேணும் அப்படின்னா இந்த நம்பரை இன்னொரு டைம் அதே நம்பரால ஆட் பண்ணணும். சப்போஸ் இந்த fold கொடுத்து முன்னாடி உள்ள fold வந்து கேட்டாங்க அப்படின்னா இதை வந்து 2 ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 16th fold வந்து எப்படி இருக்கு? 65.536 இருக்கு. இப்போ இதே இது 17 foldல எப்படி இருக்கும்? 65.536 நம்ம அதே 65.536 ஆல வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும்? 6 plus 6 வந்து 12, ரிமைண்டர் 1, 3 plus 3 6, 6 plus 1 7, 5 plus 5 10, ரிமைண்டர் வந்து 1, 5 plus 5 10, 10 plus 1 11, ரிமைண்டர் 1, 6 plus 6 12, 12 plus 1 13, 131.072 வந்து வருது. ஆனா அவங்க என்ன எழுதியிருக்காங்க? 131 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்காங்க. முன்னாடி ஒரு சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. இந்த சிம்பிள் வந்து எதை மீன் பண்ணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ராக்சிமேட்டா 131 வந்து இருக்கும். 131 விட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 131 விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அப்ராக்சிமேட்டா 131 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். We use the sign this to indicate approximately equal to. இப்போ இந்த சைன் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த சைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் 10 folds the thickness is just above 1 centimeter. இப்போ 10 fold பண்ணதுக்கு அப்புறம் அந்த திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கு? ஜஸ்ட் 1 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் தான் வந்து அதிகமா இருக்கு. ஆனா இதே இது ஆஃப்டர் 17 fold பண்ணதுக்கு அப்புறம் திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 131 சென்டிமீட்டர் வந்து இருக்கு. லிட்டில் மோர் தென் 4 feet. இது விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். 4 feet விட அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. Now what do you think the thickness would be after 30 fold, 45 fold? Make a guess. 30 fold and 45 foldக்கு அப்புறம் அந்த பேப்பரோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 30 fold பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு திக்னஸ் வந்து அது இருக்கும்னு சொன்னோம். 10.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்கும். இதே இது 45 foldல அந்த பேப்பரோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? 18 foldல எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 262, 19 foldல வந்து அப்ராக்சிமேட்டா 524 சென்டிமீட்டர், 20th foldல வந்து 10.4 மீட்டர்ல வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இங்க 4 மீட்டர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ 19th foldல என்னவா இருக்கு? 524 இருக்கு. அதே இது 20th fold நமக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்வோம்? 524 திரும்ப ஆட் பண்ணுவோம். அப்போ 4 plus 4 8, 2 plus 2 4, 5 plus 5 10, 1048 வந்து இருக்கு. இப்போ நமக்கு தெரியும் இங்க என்ன இருக்கு? சென்டிமீட்டர் இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மீட்டர் கொடுத்திருக்காங்க. மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டரா இருக்கும்னு பார்த்திருக்கோம். அப்போ 1048 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு மீட்டரா இருக்கலாம்? 10.48 மீட்டரா வந்து இருக்கலாம். அப்போ 20th foldல வந்து 10.4 மீட்டரா இருக்கு அப்படின்னா 21 foldல வந்து எவ்வளவு மீட்டர் வந்து இருக்கும்? மீட்டா 20.8 மீட்டரா வந்து இருக்கும். இப்போ இதே இது 22 foldல வந்து 41.6 மீட்டரா வந்து இருக்கும். அடுத்து 23 foldல வந்து 83.2 மீட்டரா வந்து இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இந்த நம்பரை இதே நம்பரால ஆட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த fold வந்து கிடைச்சிரும். இதே இது 24th foldல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 166.4 மீட்டரா வந்து இருக்கும். அடுத்து வந்து 332.8 மீட்டரா வந்து இருக்கும். அடுத்து வந்து 665.6 மீட்டரா வந்து இருக்கும். இது எந்த ஃபோல்டு? 26th fold. 26th fold அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 670 மீட்டர் வந்து இருக்கும். பூஜ் கலிஃபா இன் துபாய், the tallest building in the world, 830 மீட்டர் tall. வந்து வேர்ல்ட்ல இருக்கிறதுலயே டாலஸ்ட் பில்டிங் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த இருக்க இந்த பூஜ் கலிஃபா தான் வந்து சொல்லுவோம்.
இப்ப இந்த பூஜ் கலிஃபாவோட டாலஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 830 மீட்டர் இருக்கும். ஆனா ஒரு பேப்பர வந்து நம்ம 26 ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளவு மீட்டர்ல இருக்கு? 670 மீட்டர்ல வந்து இருக்கு. அப்ப இது எவ்வளோ டாலா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து வந்து 26th ஃபோல்ட்ல வந்து எவ்வளவு இருக்கும்? 1.3 கிலோமீட்டர்ல வந்து இருக்கும். அடுத்து வந்து 28th ஃபோல்ட்ல வந்து எவ்வளவு இருக்கும்? 2.6 கிலோமீட்டர்ல வந்து இருக்கும். அடுத்து வந்து 5.2 கிலோமீட்டர்ல வந்து இருக்கும். அடுத்து 10.4 கிலோமீட்டர்ல வந்து இருக்கும். இது அப்ராக்ஸிமேஷன் ஃபோல்டு வந்து எவ்வளவு இருக்கும்? 10.4 கிலோமீட்டர். ஆனா எக்ஸாக்ட்டா எவ்வளவு ஃபோல்டு இருக்கும் நம்ம பார்த்தோம். 10.7 கிலோமீட்டர் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ 30th ஃபோல்ட்ல அந்த பேப்பரோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருந்தது? 10.7 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தது. The typical height at which planes fly. The deepest point discovered in the ocean in the Mariana Trench with a depth of 11 கிலோமீட்டர். இப்ப இந்த 10.7 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னா ஒரு பிளேன்ஸ் ஒரு ஏரோப்ளேன் பறக்கிற அளவு ஹைட்டா வந்து இருக்குமா? ஓசனோட டீப்பஸ்ட் பாயிண்ட் நம்ம எதை வந்து சொல்லுவோம் அப்படின்னா இந்த மரியானா ட்ரென்ச் வந்து சொல்லுவோம். இந்த மரியானா ட்ரென்ச் எவ்வளவு டெப்தா இருக்கு? 11 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கு. நமக்கு என்ன வேணும்? 46th ஃபோல்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்ல. அப்போ 30 ஃபோல்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ 31 ஃபோல்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 31 ஃபோல்ட் கண்டுபிடிக்கும் போது அதோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 21.4 கிலோமீட்டரா இருக்கும். 32 ஃபோல்ட் வந்து 42.9 கிலோமீட்டர். 33 வந்து 85.8 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் 34 வந்து 171.6 கிலோமீட்டர். 35 வந்து 343.2 கிலோமீட்டர். இது எல்லாமே எப்படி வந்தது அப்படின்னா இந்த நம்பரை இதே 171.6ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஃபோல்டு வந்து கிடைச்சிரும். அப்போ 36th ஃபோல்டு வந்து என்னவா இருக்கும்? 686 கிலோமீட்டரா வந்து இருக்கும். 37 ஃபோல்டு வந்து 1373 இருக்கும். நெக்ஸ்ட் 2746 இருக்கும். நெக்ஸ்ட் 5492 இருக்கும். நெக்ஸ்ட் 10985 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 21970 கிலோமீட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் 43940 கிலோமீட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் 87,880 கிலோமீட்டர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் 175,760 கிலோமீட்டர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் 351,520 கிலோமீட்டரா வந்து இருக்கும். அப்போ 46th ஃபோல்ட் வந்து என்ன இருக்கும்? இந்த 351,520 நம்ம அதே 351,520 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 46th ஃபோல்ட் வந்து கிடைச்சிருமா? அப்ப இந்த நம்பர் வந்து ஆட் பண்ணலாமா? 46th ஃபோல்டு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 45th ஃபோல்டு என்னது? 351,520. இப்ப இதே 351,520 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 46th ஃபோல்டு வந்து கிடைச்சிருமா? 0 2 plus 2 4 5 plus 5 10 ரிமைண்டர் 1 2 plus 1 3 5 plus 5 10 ரிமைண்டர் 1 3 7 லேக் 3040 வருது. அப்போ அப்ராக்சிமேட்டா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 7 லேக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ 46th ஃபோல்டு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ல இருக்கும்? 7 லேக் கிலோமீட்டர்ஸ்ல வந்து இருக்கும். It might be hard to digest the fact that after just 46 fold, the thickness is more than 7 lakh kilometer. This is the power of multiplicative growth, also called exponential growth. The thickness doubles after every fold. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பவர் ஆஃப் மல்டிபிளிகேட்டிவ் growth அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்பொனன்சியல் growthன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இது எல்லாமே எப்படி வந்தது? ஃபோல்டு 4 வந்து இப்ப 0.016 சென்டிமீட்டரா இருக்கு அப்படின்னா ஃபோல்டு 5 இது அப்படியே டபுள் ஆகும். இதை வந்து 2ஆல மல்டிபிள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே நம்பரால திரும்ப நம்ம ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து ஃபோல்டு 5 வந்து வரும். ஃபோல்டு 9 அண்ட் ஃபோல்டு 10 வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோல்டு 9 என்னவா இருக்கோ அதை வந்து அப்படியே டபுளா இருக்கும். இது ஃபோல்டு 4 வந்து எடுத்துட்டோம். ஃபோல்டு 6 வந்து வேணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நோட்டீஸ் த சேஞ்ச் இன் திக்னஸ் ஆஃப்டர் 2 ஃபோல்டு. இப்போ 2 ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் அதோட திக்னஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஹவு மச் டஸ் இட் இன்க்ரீஸ்? அது அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஆஃப்டர் எனி 3 ஃபோல்டு த திக்னஸ் இஸ் இன்க்ரீசஸ் 8 times. 2 multiple by 2 multiple by 2. Check if that is true. Similarly, from any point, the thickness after 10 fold increases by 1024 times.
2 multiplied by itself 10 times as shown in the table below. 2 fold பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே டபுள் ஆகும்னு சொல்லிட்டோம். இப்ப இதே இது 3 fold பண்ணோம்னா அது என்னவாகும்? அப்படியே ட்ரிபிள் ஆகும். ட்ரிபிள்னா என்னவாகும்? இந்த நம்பரை வந்து நம்ம 3 டைம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நம்ம இந்த நம்பரை 3 டைம்ஸ் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை 2வால 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணலாம். சப்போஸ் நமக்கு 10 fold வேணும் அப்படின்னா அந்த 10 fold எவ்வளவு டைம்ஸ் ஆயிருக்கும்? 1024 டைம்ஸ் வந்து இருக்கும். இப்ப இந்த 1024 டைம்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்தது நமக்கு? 2வ 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணதுனால வந்தது. இப்ப நமக்கு வந்து 0ல இருந்து 10 வரைக்கும் எவ்வளவு திக்னஸ்ல இருக்கும்னு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 0 ஃபோல்ட் எவ்வளவு திக்னஸ் இருந்ததோ அதை வந்து 10 ஃபோல்ட் எவ்வளவு திக்னஸ் இருந்ததோ அதுல இருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 to 10 வரைக்கும் எவ்வளவு திக்னஸ் இருக்கும்னு தெரிஞ்சிடும். எவ்வளவு டைம் வந்து இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 10ல வந்து எவ்வளவு ஃபோல்டு வந்து இருந்ததோ அதை 0ல எவ்வளவு ஃபோல்டு இருந்ததோ அதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நமக்கு தெரியும். இப்ப 0ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை ஃபோல்டு இருக்கு? 10 ஃபோல்டு இருக்கு. 10ல இருந்து 20 வரைக்கும் எத்தனை ஃபோல்டு இருக்கு? 10 ஃபோல்டு இருக்கு. 20ல இருந்து 30 வரைக்கும் 10 ஃபோல்டு இருக்கு. 30ல இருந்து 40 வரைக்கும் 10 ஃபோல்டு இருக்கு. அப்ப இதோட திக்னஸ் வந்து எந்த அளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 0 to 10 வரைக்கும் 1024 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா 10 to 20 வரைக்குமே 1024 டைம் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 20 to 30யுமே 1024 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 30 to 40யுமே 1024 டைம்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்சியல் நோட்டேஷன் அண்ட் ஆபரேஷன். The initial thickness of a paper was 0.001 centimeter. இனிஷியலா பேப்பரை நம்ம எந்த ஃபோல்டுமே பண்ணாம இருக்கும்போது அந்த பேப்பரோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருந்தது? 0.001 சென்டிமீட்டரா வந்து இருந்தது. Upon folding once, its thickness became 0.001 centimeter multiplied by 2 equal to 0.002 centimeters. இப்ப அந்த பேப்பரை வந்து நம்ம ஒரே ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணும்போது அதோட திக்னஸ் எப்படி மாறுச்சு? 0.002 மாறுச்சு. எப்படி? அதை வந்து நம்ம 2வால மல்டிபிள் பண்ணோம். ஏன்னா ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா அந்த பேப்பரை நம்ம 1 டைம் ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை பார்ட் இருக்கும்? 2 பார்ட் இருக்கும். அதனால நம்ம அந்த திக்னஸோட நம்ம 2வ வந்து மல்டிபிள் பண்ணோம். ஃபோல்டிங் இட் ட்வைஸ் இட்ஸ் திக்னஸ் பிகேம். இப்ப அதை வந்து இன்னொரு டைம் நம்ம ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அதை என்ன செய்யணும்? 2வ 2 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ 0.004 சென்டிமீட்டரா வந்து இருக்கும். 2வ 2 டைம் மல்டிபிள் பண்ணா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? 2வ 2 டைம் மல்டிபிள் பண்றதை நம்ம 2 ஸ்கொயர்னு வந்து எழுதிக்கலாம். இப்போ சப்போஸ் அதை நம்ம த்ரைஸ் டைம் நம்ம ஃபோல்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 2வ 3 டைம் வந்து மல்டிபிள் பண்ணணும். இதை நம்ம 2 கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ இதே இது 4 டைம்ஸ் நம்ம ஃபோல்ட் பண்றோம் அப்படின்னா அதோட திக்னஸ் வந்து 001 வந்து 4 டைம்ஸ் நம்ம 2வால மல்டிபிள் பண்ணணும். இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 2 போட்டு மேல வந்து 4 போடணும். இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா 2 பவர் 4ன்னு சொல்லி ரீட் பண்ணணும். இந்த 2 பவர் 4 அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா 2வ 4 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான். Similarly, the expression for the thickness of a paper when folded 7 times will be 0.001 centimeter multiple by 2 multiple by 2 multiple by 7 times 2 வந்து மல்டிபிள் பண்ணணும். சப்போஸ் ஒரு பேப்பர் வந்து 7 ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா அதோட திக்னஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2வ வந்து 7 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி அதோட இந்த 0.01 வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 பவர் 7 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். We have seen that square numbers can be expressed as an n square and cube numbers as n cube. இப்போ நம்ம ஏற்கனவே போன சாப்டர்ல பார்த்தோம். n போட்டு பவர்ல 2 இருந்தது அப்படின்னா அதை n ஸ்கொயர்னு சொல்லி ரீட் பண்ணுவோம். n போட்டு பவர்ல 3 இருந்தது அப்படின்னா அதை n கியூப்னு ரீட் பண்ணுவோம். n ஸ்கொயர் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? n வந்து 2 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். n கியூப் அப்படின்னா மீனிங் என்ன? n வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு நம்பருக்கு மேல ஸ்கொயரோ கியூபோ இருந்தது அப்படின்னா அதே நம்பரை 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். n மல்டிபிள் பை n மல்டிபிள் பை n n கியூப். இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா n கியூப்னு ரீட் பண்ணணும். என்ன வந்து 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா n பவர் 4ன்னு போடணும். இப்போ இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா n raised to the power 4 or 4th power of n or n பவர் 4 அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணலாம். In general, we write n power a to denote n multiplied by itself a times. இப்போ வந்து நம்ம நார்மலா n பவர் a அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா இதுக்கான மீனிங் என்னவா இருக்கும்? n multiple by a times. n வந்து a டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க வந்து 5 பவர் 4ன்னு இருக்கு அப்படின்னா 5 நம்ம எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம்? 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். 5 பைசா 25, 25 பைசா 125, 125 பைசா
625. அப்போ 5 பவர் 4 ஓட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் வந்து என்னவா இருக்கும்? 625 இருக்கும். இப்போ இங்க வந்து 4 அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எக்ஸ்போனன்ட் ஆர் பவர்ன்னு சொல்லுவோம். 5 அப்படிங்கிறத வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் 5 பவர் n ஆர் கால்டு பவர்ஸ். இப்போ 5 பவர் n ஓட எக்ஸ்போனன்ட்ஸ் பவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம்? 5 பவர் 1, 5 பவர் 2, 5 பவர் 3, 5 பவர் 4 அப் டு 5 பவர் n வரைக்கும் இருக்கும். இப்ப இங்க என்ன இருக்கு? 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 10 டைம்ஸ் வந்து எழுதியிருக்கோம். அப்ப இத எப்படி எழுதணும்? 2 பவர் 10ன்னு எழுதணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 பவர் 10 ஓட வேல்யூ என்னவா இருந்தது? 1024 இருந்தது. ரிமெம்பர் த 1024 ஃப்ரம் earlier. That is mean the after every 10 fold the thickness increase 1024 times. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 2 பவர் 10 அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன? 1024 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு 10 ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா அதோட திக்னஸ் வந்து எந்த அளவு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்? 1024 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் which expression describe the thickness of a sheet of paper after it is folded 10 times. The initial thickness is represented by the letter number V. இப்போ வந்து ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பரோட இனிஷியல் திக்னஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? Vன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பேப்பரோட இனிஷியல் திக்னஸ் வந்து Vன்னு சொல்லிட்டாங்க. ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்றாங்க? 10 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்றாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப ஒரு பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பேப்பர் எதோட மல்டிப்ளிகேஷனா இருக்கும்? 2 ஓட மல்டிப்ளிகேஷனா இருக்கும். எத்தனை டைம் ஃபோல்ட் பண்ண சொல்றாங்க? 10 டைம் ஃபோல்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப இத எப்படி எழுதிக்கலாம்? 2 பவர் 10 மல்டிபிள் பை Vன்னு சொல்லி வரும். அப்ப இதுல எந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா இருக்கும்? இதுதான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப இங்க 2 பவர் 10 இந்த வேரியபிள்க்கு இடையில வந்து எந்த ஒரு சிம்பலுமே இல்ல அப்படின்னா இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 பவர் 10 மல்டிபிள் பை Vன்னு இருக்கும். Some more examples of exponential notation. இப்ப இதே மாதிரி இன்னும் நிறைய exponential notationக்கான examples வந்து பார்க்கலாம். இப்ப இங்க என்ன இருக்கு? 4 multiple by 4. 4 வந்து 3 times multiple பண்றோம். அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4 cubeன்னு எழுதிக்கலாம். 4 cubeனா என்ன அர்த்தம்? 4 multiple by 4 multiple by 4ன்னு அர்த்தம். அப்போ 4 4s are 16, 16 4s are 64. 4 cube ஓட exponential notation என்னவா இருக்கும்? 64 இருக்கும். சப்போஸ் இந்த 4 அப்படிங்கிறது -4 இருந்தது அப்படின்னா ஆன்சர் எதுல வரும்? -64ன்னு வரும். ஏன் மைனஸ் வருது? நம்ம 4 எத்தனை டைம் மல்டிபிள் பண்றோம்? 3 டைம் மல்டிபிள் பண்றோம். 4 2 டைம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்டு மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒரு மைனஸ் வந்து ரிமைண்டர் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து எதுல தான் வரும்? மைனஸ்ல தான் வரும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு நம்பர் ஒரு பவர் வந்து ஆட் நம்பர்ல இருந்தது அப்படின்னா அது எப்போதுமே மைனஸ்ல தான் வரும். சப்போஸ் இப்போ 4 அப்படிங்கிறது வந்து 5 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்றோம்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒரே ஒரு மைனஸ் வந்து ரிமைண்டர் இருக்கும். இப்ப இதே இது 7 டைம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே இந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். ஒரு மைனஸ் வந்து ரிமைண்டர் இருக்கும். அப்போ ஒரு நெகட்டிவ் நம்பரோட பவர் வந்து ஆட் நம்பரா இருந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து கண்டிப்பா மைனஸ்ல தான் நெகட்டிவ்ல தான் இருக்கும். இங்க என்ன இருக்கு? a மல்டிபிள் பை a மல்டிபிள் பை a மல்டிபிள் பை b மல்டிபிள் பை b கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as a எத்தனை டைம் இருக்கு? 1 2 3 டைம் இருக்கு. அப்போ a கியூப்னு எழுதிக்கலாம். b எத்தனை டைம் இருக்கு? 2 டைம் இருக்கு. அப்போ b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இது எப்படி ரீட் பண்ணணும் அப்படி a கியூப்டு b ஸ்கொயர்டுன்னு ரீட் பண்ணணும். இப்ப இது a வந்து 2 டைம் இருக்கு, b வந்து 4 டைம் இருக்கு அப்படின்னா a ஸ்கொயர் b பவர் 4ன்னு ரீட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா a ஸ்கொயர் d raised to the power 4ன்னு ரீட் பண்ணணும். ரிமெம்பர் தட் 4 பிளஸ் 4 பிளஸ் 4 அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ 4 வந்து 3 டைம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? அந்த 4 3 ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 4 பிளஸ் 4 8, 8 பிளஸ் 4 12. அப்போ 3 சார் 12. நம்ம 3 டைம் ஆட் பண்றதுக்கு பதிலா அதை 3 ஆல மல்டிபிள் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். இப்ப இது 4 மல்டிபிள் பை 4 மல்டிபிள் பை 4 அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்? 4 கியூப்னு எழுதணும். 4 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 3 ஆல மல்டிபிள் பண்ணக்கூடாது. 4 3 டைம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 3 ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 4 தான் நம்ம 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 4 4s are 16, 16 4s are 64. Next, express the number 32,400 as a product of its prime factors and represent the prime factors in their exponential form. இப்போ வந்து ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு வந்து நம்ம prime factorization கண்டுபிடிச்சு அதை வந்து exponential formல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 32,400க்கு prime factorization வந்து இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம exponential formல எப்படி எழுதணும் அப்படின்னா 2 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 பவர் 4ன்னு எழுதணும். 5 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ்
டைம்ஸ் வந்திருக்கு? அப்போ 5 ஸ்கொயர்ன்னு எழுதணும். 3 வந்து எத்தன டைம்ஸ் வந்திருக்கு? 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 3 பவர் 4ன்னு எழுதணும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? 2 பவர் 4, 5 ஸ்கொயர் 3 பவர் 4ஆ இருக்கும். Next, what is minus 1 power 5? Is it positive or negative? What about minus 1 power 56? இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். minus 1 power 5 அப்படிங்கும்போது minus 1 நம்ம எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணணும்? minus 1 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ண என்ன ஆகும்? இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் இருக்கும். இப்போ ஒரு நம்பரோட பவர் வந்து ஆட் நம்பரா இருந்தது அப்படின்னா அதோட ஆன்சர் கண்டிப்பா நெகட்டிவ்ல தான் இருக்கும். இப்ப இங்க என்ன இருக்கு? -1 பவர் 56 இருக்கு. இது ஆட் நம்பரா? ஈவன் நம்பரா? ஈவன் நம்பர். அப்ப இதோட ஆன்சர் எப்படி தான் இருக்கும்? பிளஸ்ல தான், பாசிட்டிவ்ல தான் இருக்கும். இஸ் -2 பவர் 4 ஈக்குவல் டு 16. இப்போ -2 பவர் 4 ஓட ஆன்சர் வந்து 16ஆ இருக்குமா? பிளஸ் 16ஆ இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிக்கலாமா? 2 2s ஆர் 4, 4 2s ஆர் 16, 16 4s ஆர் 64 தான். ஆனா பிளஸ் போடணுமா? மைனஸ் போடணுமா? மைனஸ் கேன்சல் ஆயிரும். மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ என்னதான் போடணும்? பிளஸ் தான் போடணும். மேல ஈவன் நம்பர் தான் இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் கண்டிப்பா பிளஸ்ல தான் வரும். What is 0 power 2, 0 power 5 or what is 0 power n? நமக்கு தெரியும். 0 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் என்னதான் வரும்? 0 தான் வரும். அப்போ 0வை எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் என்னதான் வரும்? 0 தான் வரும். Next, figure it out. Express the following in exponential form. இப்ப கீழ குடுத்திருக்க எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நம்ம எக்ஸ்போனன்சியல் ஃபார்ம் வந்து எழுத போறோம். எக்ஸ்போனன்சியல் ஃபார்ம்னா என்ன? பவர்ல எழுதுறது தான் நம்ம எக்ஸ்போனன்சியல் ஃபார்ம்னு சொல்லுவோம். இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. 6 அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கு? 1, 2, 3, 4. 4 டைம் வந்திருக்கு. அப்போ 6 பவர் 4ன்னு எழுதணும். இங்க என்ன இருக்கு? b இருக்கு. b அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கு? 1, 2, 3, 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ b பவர் 4ன்னு எழுதணும். இங்க என்ன இருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 2 ஸ்கொயர். a 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ a ஸ்கொயர்னு எழுதணும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? y வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ y ஸ்கொயர். 5 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 5 ஸ்கொயர். 7 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 7 கியூப். இங்க மல்டிபிள் போடணும். இங்க என்ன இருக்கு? a அப்படிங்கிறது வந்து 3 டைம்ஸ் இருக்கு. c அப்படிங்கிறது வந்து 4 டைம்ஸ் இருக்கு. d அப்படிங்கிறது வந்து 1 டைம் இருக்கு. அப்போ d மட்டும் அப்படியே எழுதிக்கிறோம். அப்போ a கியூப் c பவர் 4 d ஆ இருக்கும். Next, express each of the following as a product of powers of their prime factors in exponential form. கீழ வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து குடுத்திருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு இத வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல வந்து எழுதப் போறோம். இப்போ 648க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? 648. ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள் வந்து போடலாமா? 3 2s are 6, 2 2s are 4, 4 2s are 8. திரும்ப வந்து 2 டேபிள் போடலாம். 1 2 is 2, ரிமைண்டர் 1, 6 2s are 12, 2 2s are 4. திரும்ப 2 டேபிள் வந்து போடலாம். 8 2s are 16, 1 2 is 2. இத வந்து 3 டேபிள் வந்து போடலாம். 2 3s are 6, ரிமைண்டர் வந்து 2, 7 3s are 27. திரும்ப வந்து 3 டேபிள், 9 3s are 27. திரும்ப வந்து 3 டேபிள், 3 வரும். திரும்ப வந்து 3 டேபிள் 1 வரும். அப்போ இதோட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் என்னவா இருக்கும்? 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 3 எத்தனை டைம் இருக்கு? 3 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 3 4 டைம்ஸ் இருக்கு. அப்ப இத எப்படி எழுதலாம்? 2 கியூப் மல்டிபிள் பை 3 பவர் 4ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 405. இதுக்கு வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 405 இங்க 5ல எண்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் 5 டேபிள் வந்து போடலாம். 8 5s are 40. 15 is 5. திரும்ப வந்து இது 81. சோ நம்ம 3 டேபிள் வந்து போடலாம். 2 3s are 6. ரிமைண்டர் வந்து 2. 7 3s are 21. 27 3 டேபிள் வந்து போடலாம். 9 3s are 27. திரும்ப 3 டேபிள் 3 3s are திரும்ப வந்து 3 டேபிள் 1 3 is 3. அப்போ 405 ஓட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? 5 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 3. அப்போ 5 மல்டிபிள் பை 3 பவர் 4 ஆ இருக்கும். 540க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? 540 0ல எண்ட் ஆயிருக்கு. சோ நம்ம 2 டேபிளே வந்து போடலாம். 2 2s are 4, 7 2s are 14, 0 திரும்ப வந்து 2 டேபிள், 1 2 is 2, 3 2s are 6, ரிமைண்டர் 1, 5 10. திரும்ப 5ல எண்ட் ஆயிருக்கிறதுனால 5 டேபிள் வந்து போடலாம். 2 5s are 10, ரிமைண்டர் வந்து 3, 7 5s are 35, திரும்ப வந்து 3 டேபிள், 9 3s are 27, திரும்ப 3 டேபிள், 3 3s are 9, திரும்ப 3 டேபிள், 1 3 is 3. அப்போ 540 ஓட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்? 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 5 மல்டிபிள் பை 3 multiple by 3 multiple by 3 அப்போ ஸ்கொயர் multiple by 5 multiple by 3 கியூபா இருக்கும். நெக்ஸ்ட் 3600 ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது?
3600. இப்போ இதுக்கு வந்து prime factorization 0ல end ஆயிருக்கு. ஸோ நம்ம 5 டேபிள் வந்து போடலாம். 7 5s are 35, remainder 1, 2 5s are 10, 0 திரும்ப வந்து 5 டேபிள் வந்து போடலாம். 1 5 is 5, 2 4 5s are 20, 2 4 5s are 20, 144, 2 டேபிள் வந்து போடலாம். 7 2s are 14, 2 2s are 4, திரும்ப வந்து 2 டேபிள், 3 2s are 6, remainder 1, 6 2s are 12, திரும்ப வந்து 2 டேபிள், 1 2 is 2, 8 2s are 16, திரும்ப வந்து 2 டேபிள், 9 2s are 18, திரும்ப வந்து 3 டேபிள், 3 3s are 9, திரும்ப 3 டேபிள், 1 3 is 3. அப்போ 3600ஓட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் என்னவா இருக்கும்? 5 multiple by 5 multiple by 2 multiple by 2 multiple by 2 multiple by 2 multiple by 3 multiple by 3 இருக்கும். அப்போ 5 ஸ்கொயர் multiple by 2 power 4 multiple by 3 ஸ்கொயரா இருக்கும். Next, write the numerical value of each of the following. இப்போ கீழ வந்து powers வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம numerical value வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ first one வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இங்க என்ன இருக்கு? 10 cube இருக்கு. இப்போ 10 cube அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 10 3 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். 10 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 100 வரும். அப்போ 10 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 1000 வரும். இதுல எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? 10ஓட பவர் வந்து என்ன இருக்கோ ஆன்சர்ல வந்து அத்தனை ஜீரோஸ் வந்து வரும். 10 பவர் 3யோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 3 0 வந்து ஆட் பண்ணணும். 1000 இருக்கும். 1000 மல்டிபிள் பை 2 என்ன வரும்? 2000 இருக்கும். அப்போ 2 மல்டிபிள் பை 10 கியூபோட ஆன்சர் வந்து 2000 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 7 ஸ்கொயர் மல்டிபிள் பை 2 கியூப். 7 ஸ்கொயர்னா என்ன செய்யணும்? 7 வந்து 2 டைம் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பை 2 கியூப் அப்படின்னா 2 வந்து நம்ம 3 டைம் வந்து மல்டிபிள் பண்ணணும். 7 7s are 49, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 49 மல்டிபிள் பை 8. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 8 9s are 72, 2 ரிமைண்டர் வந்து 7, 8 4s are 32, 32 plus 7 என்ன வரும்? 39 வரும். 392. இங்க என்ன இருக்கு? 3 மல்டிபிள் பை 4 பவர் 4. இப்போ 3 மல்டிபிள் பை 4 பவர் 4னா என்ன வரும்? 4 4 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். 4 4s are 16, 16 4s are 64, 64 4 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 4 4s are 16, ரிமைண்டர் 1, 6 4s are 24, 24 plus 1 25, 256. அப்போ 3 மல்டிபிள் பை 256 வரும். இப்போ இந்த 3யும் 256ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 6 3s are 18, ரிமைண்டர் வந்து 1, 5 3s are 15, 15 plus 1 16, ரிமைண்டர் 1, 3 2s are 6, 6 plus 1 7, 768 இருக்கும். இங்க என்ன இருக்கு? -3 ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? -5 ஸ்கொயர். அப்ப இத ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதணும்? -3 ஸ்கொயர்ங்கிறதுனால -3 நம்ம 2 டைம் வந்து மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பை -5 அப்படிங்கிறத நம்ம 2 டைம் வந்து மல்டிபிள் பண்ணணும். 2 டைம் வந்து மல்டிபிள் பண்ணணும். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். 3 3s are 9 மல்டிபிள் பை 5 5s are 25. அப்போ 25 9ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 9 5s are 45, ரிமைண்டர் வந்து 4, 9 2s are 18, 18 plus 4 22, 225 இருக்கும். ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும். ஏன்? இதோட பவர் வந்து எப்படி இருக்கு? ஈவன் நம்பரா இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் கண்டிப்பா பாசிட்டிவ்ல தான் வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 3 ஸ்கொயர் மல்டிபிள் பை 10 பவர் 4. 3 ஸ்கொயர் அப்படின்னா நம்ம 3ய வந்து 2 டைம் வந்து மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் 10 பவர் 4 அப்படின்னா 10 வந்து 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 10ஓட பவர் வந்து என்ன இருக்கோ அத்தனை 0 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அதோட பவர் வேல்யூனா. அப்போ 10 பவர் 4ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 2 3 4 10,000 இருக்கும். இந்த 10,000ஓட நம்ம 3 3s are 9 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 90,000 வரும். இங்க என்ன இருக்கு? -2 பவர் 5 -10 பவர் 6. அப்போ பவர் வந்து எப்படி இருக்கு? ஈவன் நம்பர்ல இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வரும். இப்போ இதோட பவர் வந்து ஆட் நம்பர்ல இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். -2 பவர் 5னா என்ன செய்யணும்? -2வ 5 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். இப்ப இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒரு மைனஸ் ரிமைண்டர் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து எதுல தான் வரும்? மைனஸ்ல தான் வரும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. அப்போ -32 வந்து வரும். என்ன இருக்கு? 10 பவர் 6. 10 பவர் 6னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஈவன் நம்பரா இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து எதுல தான் வரும்? பாசிட்டிவ்ல தான் வரும். இப்ப 10 பவர் 6 அப்படின்னா நம்ம எத்தனை 0 ஆட் பண்ணணும்? 1 2 3 4 5 6 6 0 வந்து ஆட் பண்ணணும். -32 10 லாக்கோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -32 லேக் வந்து வரும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.